Hi to all. அனைவருக்கும் வணக்கம். Group 1 question paper நீங்க நேத்து எழுதிருப்பீங்க. எத்தனை பேர் எழுதினீங்கன்னு தெரியல. ஒரு 2 லட்சம் பேர் பக்கத்துல 3 lakhs அரௌண்ட் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிலர் வந்து டேட்டா அப்படி மாத்தி சொல்றாங்க. ஒரு 2 லட்சம் பேர் பக்கத்துல எழுதியிருக்காங்க. ஸோ குரூப் 1 நேற்று 15 ஜூன் 2025 நேற்று நடந்த அந்த பரீட்சை. இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு. ஸோ அது நீங்க ஆல்ரெடி வந்து கற்பதேசல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வர்றீங்க. சார் கொஸ்டின் வந்து இப்படி இருக்கு சார். ஸோ அப்ப குரூப் 4 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொதல் வந்து இந்த குரூப் 4ஐயும் குரூப் 2ஐயும் குரூப் 1ஐயும் கம்பேர் பண்றதே தப்பு. பட் ஆனா வந்து கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கற்பதேசல இந்த எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது 14 ஜூன் 2025 இந்த டயத்துல 7:34 ஈவினிங் போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. நீங்க கற்பதேசோடைய யூடியூப்லயே போனீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். கற்பதேச தான் சர்ச் பண்றேன். பட் ஆனா பசங்க எல்லாம் என்னென்னமோ பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ கற்பதேசோடைய இதுதான்ப்பா கற்பதேச சேனல். ஸோ இந்த சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஒரு சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் டைம் இல்லை போல பாக்குறதுக்கு. ஸோ ரைட், ஸோ இங்க பாருங்க, ஒரு 1200 பேர், ஆக்சுவலா 800 பேர் தான் பார்த்தாங்க. அதான் உண்மை. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா இந்த வீடியோல சொன்னதெல்லாம் எக்ஸாம்ல வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ ரைட், இந்த நான் வந்து எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணும் போதே ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா வந்து நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேப்பர் திறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்சுலின் தான் கொடுத்துருந்தாங்க. இன்சுலின் அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வந்துருந்துச்சு. நான் பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். ஆஹா சூப்பரே, நான் சொன்னேன், அதாவது சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்னதே இன்சுலின் பத்தி கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, பொருளாதாரம் ஒரே வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு 3600 பேர், ஆக்சுவலா 3000 பேர் தான் பார்த்தாங்க. ரைட், அதுக்கு அடுத்து, அதாவது இந்த குரூப் 1க்கு முன்னாடி. ரைட், அடுத்தது வந்து இன்னொரு வீடியோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ்னு ஒரு வீடியோ, தமிழ்நாடு திட்டங்கள்னு ஒரு வீடியோ, அதுக்கு அடுத்து வந்து ஒரே வீடியோவில் பாலிட்டி ஆர்டிகிள் ஒரு 24,000 பேர். இது கரெக்டான ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ அப்ப 1 2 3 4 5 இந்த 5 வீடியோல இருந்து இத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஐ எம் நாட் ஸ்பெகுலேட் பண்ண விரும்பல. இந்த வீடியோவும் ஸ்பெகுலேஷனுக்கான வீடியோ கிடையாது. பட் ஆனா நான் டெலிகிராம்ல கேட்டிருந்தேன், சார் இந்த நேற்றைய வீடியோவில் இருந்து மட்டுமே பல கேள்விகள், இங்கேயே நான் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல. பிகாஸ் நம்பர் மென்ஷன் பண்ணி இவ்வளவு கொஸ்டின் நாங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அப்ப குரூப் 4ல வந்து நாங்க வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட போறோம், நீங்க பாருங்க பார்க்காதீங்க, அது வேற விஷயம். பட் we did something to the society, அதுதான் சொல்ல வர்றேன். நாங்க இந்த நம்பர்ஸை வச்சு மேனிபுலேட் பண்ணி இத்தனை பேரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணுங்கிறதா என்னோட நோக்கம் கிடையாது. ஓகேங்களா? சோ அடிச்சு தட்டி தூக்கணும், வெடிச்சு செதறணும், அந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு இது பண்ணக்கூடியவங்க எல்லாம் இல்ல. சோ அத ஆவேசமா பேசி அதெல்லாம் பண்ண தேவையில்லப்பா. சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் ஹார்டிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆமா சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய கொஸ்டின் வந்துச்சு, கொஞ்சம் இயர்லியெல்லாம் போட்டீங்கன்னா நாங்க இன்னும் ரிவைஸ் பண்றதுக்கு பெட்டரா இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த மாதிரிதான் நிறைய பேர் மெனி கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து டைம் இல்ல, எதுக்கு மேக்ஸுக்கு, நம்ம இதுக்காக சொல்லல. குரூப் 1 மேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு யாரோ ஒருத்தர் டைம் தான் இல்ல ப்ரோ 50-50 அப்படின்னு சொன்னாங்க. குரூப் 4க்கு 1 வீக் பிஃபோராவே கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா கொடுக்குறேன்ப்பா. இது வந்து கேட்டது ஷா அன்மு, என்ன பேருன்னு தெரியல, வித்தியாசமா இருக்கிறாங்க. ஷா அன்மு இவங்க வந்து ஏதோ சொல்லியிருக்கிறாங்க குரூப் 4க்கு 1 வீக் பிஃபோரா. வாட் ஃபுல் பேர் போட்டா நாங்களும் தராங்க பாருங்க, சூப்பர் ராஜசேகர் சுகி, இந்த மாதிரி முழு பேர் போட்டா சொல்ல தெரியும். இந்த கே எதுக்கு இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, நிறைய கொஸ்டின் வந்தது, நன்றி சார். குரூப் 1 ஹவு மெனி கொஸ்டின்ஸ் 100 days சேலஞ்சில் சொல்றேன். இது வந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்றேன். 27 days ஆஃப் குரூப் 4 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 100 days இந்த மாதிரி எல்லாம் தேடாதீங்கப்பா.
நீங்க இப்போ அடுத்த போருக்கு வந்து ரெடியா டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. ஸோ கண்டிப்பா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா யாரு, ஹெர்பர்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நோ இஷ்யூஸ் சார். இந்த வீடியோக்கு லிங்க் கொடுங்க. இந்த வீடியோக்கு லிங்க் இல்லப்பா. ரைட், அடுத்தது இப்படி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் குரூப் 4க்கு வீடியோ போடுங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட், இது வந்து எதேர்ச்சியா நடந்துச்சா இல்ல எப்படி அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு 3-4 வருட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். 2021ல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்து 2019ல இருந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். ஸோ அப்ப இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இது கேட்டாங்கன்னா அடுத்த தடவை இது கேட்கலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலிட்டி ஆர்டிகிள்ல இருந்து இவ்வளவு இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தேன். நாங்க சொல்லி கேட்காதது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இருக்கு. பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி இதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சோம். நாங்க வந்து கவர்னர் பத்தி கேட்பாங்கன்னு நினைச்சோம். இந்த தீர்ப்பு வந்து சில 10 பல்கலைக்கழக அந்த பில்லுக்கான மசோதாக்கான தீர்ப்பு, அதுல கவர்னர் பத்தி கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து பிரசிடென்ட் பத்தி கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரிலேட்டட். ஓகேங்களா, கவர்னர் என்ன பண்ணணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டும் அதே மாதிரிதான், கிட்டத்தட்ட அதே செயல்பாடு தானே. கவர்னர்னா மாநிலம், பிரசிடென்ட்னா மத்திய அரசு. ஸோ அப்ப என்ன நிகழ்வோ அதை அப்படியே மாத்தி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நாங்க அப்படியே கேட்டோம். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரும். 61 எதிர்பார்த்தோம், எஸ்ஆர் பொம்மை கேஸ் எதிர்பார்த்தோம், எமர்ஜென்சி எதிர்பார்த்தேன், ஃபண்டமெண்டல் ரீஸ்டோர் 44th அமெண்ட்மெண்ட் பத்தி எதிர்பார்த்தேன், வரல. பட் ஒண்ணு வந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது இங்க பாருங்க, லாங்குவேஜ் பத்தி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒண்ணு வந்துருந்துச்சு. அதே மாதிரி 7வது அமெண்ட்மெண்ட் பத்தி கேட்பாங்கன்னு நினைச்சேன், இல்ல. இந்த 12வது அட்டவணை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் கேட்பாங்கன்னு நினைச்சேன், கேட்டாங்க. அதே மாதிரி கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜும் கேட்டாங்க, முனிசிபாலிட்டிஸ் கேட்டாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி அப்படியே வரும்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, சோ இதெல்லாம் வந்து இருக்கு. நான் இப்பயும் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, 23வது மொழியாக பரிந்துரைக்கப்படும் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது துளு அப்படிங்கிற மொழி. கர்நாடகா மற்றும் ஆந்திராவுல பெரும்பாலும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் பேசுறாங்களாம் துளு மொழி. இது ஒரு திராவிட மொழி தான். இந்த மொழியையும் வந்து 23வது மொழியாக அட்டவணை 8லயும் பகுதி 17லயும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இருக்கு. ஸோ அப்ப இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்கன்னு கிட்டத்தட்ட 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் கேட்கல. ரைட், அதே மாதிரி நாங்க பாருங்க அப்படியே அச்சசலா சொல்லியிருந்தேன். எப்பா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்ப யார் இருக்கிறா ஆர்டிகிள், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் பேரோடையே குறிப்பிட்டேன் அந்த வீடியோல. அதுக்கு அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஓகேங்களா, அதாவது பொது சிவில் சட்டம், அது பத்தி கொஸ்டின் வரும். உத்தரகண்ட் மாநிலம் முத அமல்படுத்திச்சு, இந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைச்சேன், பட் கேட்கல. ரைட், பட் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் யூசிசிக்கும் எதிர்புதிர் தான். ஸோ அப்ப மேபி கேட்டா கேட்கலாம், கேட்டுட்டா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன், பட் கேட்கல. கேக் பத்தி, பினான்ஸ் கமிஷன் பத்தி ஆர்டிகிள் வந்து போன தடவை கேட்டாங்க. இதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ அப்ப இந்த தடவை வந்து பினான்ஸ் கமிஷன்ல இருந்தே கொஸ்டின் வரும், பினான்ஸ் கமிஷனர் ஒவ்வொரு இது வச்சு ஒரு கொஸ்டின் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, ஆல் இண்டியா சர்வீஸ் 312, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி 315 இதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சயின்ஸ்ல பாருங்க, இன்சுலின் அப்படியே எப்பா கிட்னியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் சுரப்பை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சக்கரை வியாதி தொடர்பான ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், கேட்டாங்க. பவர் ஹவுஸ் நினைச்சேன். அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் மொனேரியா இதை பத்தி நினைச்சேன், மியூட்டேஷன் பத்தி கேட்பாங்கன்னு நினைச்சேன். பிசிக்ஸ்ல இதெல்லாம் வரும்னு நினைச்சேன், வரல. ரைட், கெமிஸ்ட்ரிலையும் இதெல்லாம் வரும்னு நினைச்சேன். சால்ட் வாட்டர், இங்க டிசால்வ் பத்தி ஒரு கொஸ்டின், ஏன்னா கரைசல் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைச்சேன், ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆசிட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும்னு நினைச்சேன். ரைட், நீங்க பார்த்திருப்பீங்க. கார்பன் டை ஆக்சைடு பத்தி ஒரு கொஸ்டின் வரும்னு நினைச்சேன், ஆனா நைட்ரஜன் சைக்கிள் பத்தி கேட்டாங்க. ஸோ என்வரான்மெண்டல்ல ககன்யான் அப்படியே கேட்பாங்கப்பா, இதெல்லாம் வருதுப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு 2வது கேள்வியா தான், நான் ஓபன் பண்ணா 2வது கேள்வியே ககன்யான் தான். ஸோ அடுத்தது ஸ்கீம்ஸ் பத்தி இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னேன்ப்பா. என்னன்னா சொன்னேன்னா இந்த எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் வந்துடும். நித்தியோடைய ஃபங்க்ஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வரும் கொடுத்திருந்தேனா, நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லயே கொடுத்திருந்தேனா. நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல என்னப்பா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து தனியாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க,
நிதி ஆயோகுடைய முக்கிய பணிகள் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா ஆர்பிஐ ஃபங்க்ஷன் பத்தி போன தடவை கேட்டாங்க, இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆர்பிஐயும் கேட்டிருந்தாங்க நிறைய தகவல்கள். இந்த ஒரு வீடியோல இருந்து எத்தனை கொஸ்டின், சிப்காட் பத்தி கொஸ்டின், ஐந்தாண்டு திட்டங்கள் பத்தி கொஸ்டின், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது ஜிடிபி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ரைட், ஸோ இவ்வளவு கேள்விகள். அதே மாதிரி நாங்க வந்து இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பட் நாங்க எதிர்பார்க்காத ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஆனா பாதி பேர் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின் கொடுக்க முடிஞ்சிச்சு எங்களால. ஸோ அதை பத்தி இங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க வந்து நம்ம அந்த நெட்ல இருந்து எடுத்த ஒரு பிடிஎஃப். ஸோ இதுல பாருங்க, இந்த ஆக்டேன், ஹை ஆக்டேன் பத்தி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பெட்ரோல் போட போறீங்களா அந்த ஸ்பீடு பெட்ரோல் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹை ஆக்டேன் பெட்ரோல் பாது, ஹை ஆக்டேன்னா என்ன, அதை வச்சு ஒரு கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பெட்ரோல் பங்குக்கு போறீங்களா, இந்த ஸ்பீடு பெட்ரோல், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காசு கூட இருக்கும்ல, அந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா அது வந்து ஹை ஆக்டேன் பெட்ரோல். அது வந்து உங்க இன்ஜினுக்கு சஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கு அடுத்துதான் வந்து நிறைய தனித்தனி வீடியோஸ் எல்லாம் வருது, கிராபிக்ஸ் எல்லாம் காமிச்சு பெட்ரோல் பங்குக்குள்ளேயே போய் எல்லாம் காமிச்செல்லாம் வீடியோ போடுறாங்க. நான் கிளாஸ்ல சொல்லிட்டேன், அந்த பெட்ரோல் எல்லாம் போடாதீங்க, தப்பு, ஸ்பீடு பெட்ரோல் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப அந்த கிளாஸ் எடுக்கும்போது இதை பத்தி சொன்னேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க இன்சுலின் பத்தி ஒண்ணு, அதே மாதிரி தைராய்டுல இருந்து தைராக்சின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு குரோத் ஹார்மோன் சொன்னேன்னா, குரோத் ஹார்மோன் அப்படியே வந்துருச்சு. ரைட், ஸோ ரொம்ப சந்தோஷம். இது நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஸோ சாந்தோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, இதனுடைய இந்த மாதிரி மூலக்கூறுகள் வச்சு நினைச்சேன், மூலக்கூறுகள் முந்தி கேட்டிருந்தாங்க, இப்ப கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் இட் வாஸ் ஆஸ்க்டு. அடுத்தது இது நான் வந்து அதாவது எதிர்பார்க்கல. மெடிசினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க, இந்த நோபல் விருது. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்என்ஏ, டிஎன்ஏ மூலக்கூறுகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஆர்என்ஏ வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க பயாலஜில வந்து சொல்லியிருப்பேன். இந்த கிங்டம் ஆஃப் மொனேரா அப்படின்னு சொல்லும் போது ஆர்என்ஏ, டிஎன்ஏ பார்த்துக்கோங்க. இந்த ஆர்என்ஏ மூலக்கூறு, ஆர்என்ஏ இல்ல, அந்த ஆர்என்ஏ ஏன் இம்பார்ட்டன்ட்னா அதுல மாலிகுல்ஸ் இருக்குமா இல்ல இருக்காதா, இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோல போய் பாருங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஓகே, ஆனா நான் இந்த நோபல் விருது வந்து அதை நினைச்சு நான் அந்த கொஸ்டினை வைக்கல. ஓகே, ஸோ அடுத்தது ககன்யான் ப்ரெடிக்டட், பிஆர்இடினா ப்ரெடிக்டட், நான் சொன்னேன் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நினைச்சோம், பட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட், ஜியோ ஸ்டேஷனரி, ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட்னா என்ன, ஜியோ ஸ்டேஷனரினா என்ன, 64,000 அடி உயரத்தை போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ அப்ப அது எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து விட்டுட்டேன். பிடிச்சிட்டான். ஓகேங்களா? இவங்க பிடிச்சிட்டாங்க. ரைட், அதே மாதிரி இந்த பழங்குடியினர் வந்து 12th புக்ல போய் பாருங்க, பழங்குடியினரை பத்தி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10th புக்ல இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ் பத்தி எல்லாம் இப்ப ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த அந்த டேபிள் வச்சு எல்லாருமே மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ண, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் வந்து கோச்செங்யான் அப்படின்னு ஒரு புக் இருக்கும்ல, அந்த புக்ல இந்த கதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. கோச்செங்யான் புக் வந்து அப்படியே அந்த கதை வந்திருக்கும். ஒவ்வொரு பழங்குடியினர் பத்தி இந்த புக்ல அப்படியே கதை சொல்லியிருப்பாங்க. இவங்க யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ரைட், ஆனா வந்து வேர்ல்டு லெவல் பழங்குடியினர் 12th புக்ல பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ கொடுத்துருப்பாங்க. இந்த பில்ஸ்னா யாரு, ரவாத், திமோர், கேவாட்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். ரைட், பட் நான் சொல்ல விட்டுட்டேன். அடுத்தது ரிவர் வச்சு பொதுவா சொன்னேன், பட் தே ஆஸ்க்டு. ஓகேங்களா? ஏன்னா ரிவர் வச்செல்லாம் இங்க டைம் இல்லை சொல்றதுக்கு, லாஸ்ட் மினிட் இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்தது கற்பதேசோடைய டெஸ்ட் பேட்ச்ல இது அப்படியே கேட்டிருக்கேன். இப்போ கொஸ்டின் குரோனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்க பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம பேட்ச்ல எப்பயுமே தமிழ் இங்கிலீஷ் 2 பைலிங்குலா தான் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுல இருந்து. அதே மாதிரி இதுவும் வந்து பல தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா வந்தது. அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமர்த்தியா சென் வந்து என்னப்பா, பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்றாரா? இங்க அமர்த்தியா அப்படின்னு இருக்கும். அப்ப பொருளாதாரம், நிதி இதை சார்ந்தானே இருக்கும். இத ஃப்ளூக்ல வச்ச இதை வந்து வச்சாலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஆன்சரை. பல தடவை இந்த தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இது என்னன்னு தெரியல.
ரைட்டா? இது உண்மை, என்னன்னே தெரியல. ரைட், உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா அப்படி சொல்லி டைலாமா கொண்டு வந்த கொஸ்டின். ஏன்னா வந்து சினிமா உலகம் அப்படிங்கிறது வந்து 1940 பிரபலமாச்சு. புக்ல அந்த வரி இருக்கும் போல இருக்கு. ஸோ அப்ப அதுல இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. புக்கு படிச்சாதான் இது வந்து தெரியும். ஸோ 1940 அப்படின்னு கேட்டா ரைட்டு, ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஆனா சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்ததுன்னு கொடுத்துருந்தான். இதுக்கு வந்து பர்சனலா நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணா அவருடைய பேச்சாற்றலாலும் அவருடைய சிந்தனையாலும் தான் வந்து அவரால் அந்த லட்சியத்தை அடைய முடிஞ்சிச்சு தவிர்த்து சினிமாக்காரங்களாலலாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ சினிமான்னு சொல்றதை விட எம்ஜிஆர் ஓப்பனா சொன்னான். எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, 3 எழுத்தில் என் பேச்சு இருக்கு, அது முடிந்த பின்னால் என் மூச்சு இருக்கு, இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் வந்து திமுக பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு தன்னுடைய படங்கள் எல்லாம். இப்போ காரணம் என்னன்னா அண்ணா. ஓகேங்களா. அண்ணா அப்படிலாம் எம்ஜிஆரை தான்ப்பா இங்க வந்து குறிப்பிடுறாங்க. பட் ஆனா வந்து இங்க சினிமா கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சது எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி ரைட் விடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. கணபதி யாருப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஓகே, பாட்சா படம் பார்த்திருந்தா தெரியும். மோரியாரே பாபா, மும்பைனாலே கணபதி தான்ப்பா. ஓகேங்களா. நீங்க இவர் அதனது நாயகன் திரைப்படம் பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். பாம்பே கணபதி ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹோலி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். ஸோ கணபதி ஃபெஸ்டிவல், கணபதி பாபா மோரியா அப்படிலாம் ஃபெஸ்டிவல் ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அதை கொண்டு வந்தது யாரு? மும்பையில யாருப்பா? பாலகங்காதர திலகர். இங்க கரெக்டா மேட்ச் ஆகுறதுன்னு கேட்டிருக்கான். ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கதர் இயக்கம் யார் கொண்டு வந்தா? அதே மாதிரி சம்பரன்னாலே சம்பரன் ஹீரோ காந்தியடிகள். அதுக்கப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 2 பேர் கொண்டு வந்தாங்க, திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ ரெண்டுமே கரெக்டா இல்ல. ஸோ அப்ப எது ரைட் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லலாம், அந்த சிந்தா போன ஒரு கொஸ்டின். ரைட். அடுத்தது வந்து சுப்பிரமணிய சிவா. இது வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து வாவு சிதம்பரனார் அவருடைய கப்பல் சுதேசி நாவாய் பத்தி கேட்பாங்க, அந்த ஷேர்ஸ் பத்தி கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் நினைச்சேன். சுப்பிரமணிய சிவா பத்தி கேட்பாங்கன்னு நினைக்கல. கடைசியா தொழுநோய் வந்து இதா இருக்கும். ரொம்ப அற்புதமான சில தலைவர்கள்ல சுப்பிரமணிய சிவா அவர்களும் கப்பலோட்டிய தமிழரும் மிக முக்கியமானவர்கள். ஸோ அவரை மறந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலா அவரை மறந்துட்டோம். இந்த 2 பேரும், இந்த 2 முத்துக்களை நாம் மறந்துட்டோம். தென்னாட்டு சிங்கங்களான இந்த 2 முத்துக்களை நம்ம மறந்துட்டோம். அதை திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் தானே? கொண்டு வந்துருவீங்கல்ல. செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்கள். இவங்களெல்லாம் நினைக்கும் போது ஸ்டில் கூஸ்பம்ஸ். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க பட்ட கஷ்டத்தை நம்மளால பட முடியாது. ஓகே, இவர் என் சமூகத்தை சார்ந்த ஒரு அப்படின்னா நீங்க சாயம் பூசுவீங்க, இந்த சமூகம் போல அப்படின்னு சொல்ல. தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க. என்னைய எந்த சமூகத்தை சார்ந்தது நான் பேசவே இல்லை, எந்த கட்சி சார்பாகவும் பேசவே இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. நீங்க இந்த தலைவர் பத்தி பேசுறீங்களா, நீங்க இந்த சமூகமானு கேட்குறீங்க. இவங்களெல்லாம் சமூகத்தின் பேரில் பார்க்கக்கூடிய தலைவர்களே ஒரு மனிதர்களே கிடையாது. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், எல்லாத்துக்கும் பொதுமானவர்கள், பொதுவா இருக்கிறவங்க இவங்கெல்லாம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப தமிழ்நாட்டு சொத்து இவரை பத்தி வந்து என்ன சொல்ல, இந்த படத்துல பாகுபலி அந்த RRR படத்துல கூட கொஞ்சம் லைட்டா வந்துட்டு போயிருக்கும். இவர் ஒருத்தர் தான் வந்திருப்பாரு, வேற யாரையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட். தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கொஸ்டினை. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். அடுத்தது நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. பாப்புலேஷனுக்காக நான் தனியா ஒரு வீடியோவே கொடுத்துருந்தோமா. ஸோ அப்ப அதுலயே நான் சொல்லியிருப்பேன் பாப்புலேஷன் ஏன் பார்க்கணும். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ், ஸோ பாப்புலேஷன் பாலிசி, அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ அப்ப நம்ம நினைச்சது வந்திருக்கு. சத்தியசோதர் சமஞ்செல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். உண்மை சத்தியம்னா உண்மை. ஓகேங்களா. உண்மை விரும்பும் அமைப்பு சொசைட்டி சமஜ் அப்படின்லாம் வந்திருக்கும். ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா. ஸோ அப்ப குலாம்கீர் எழுதுறது இதெல்லாம் 10th புக்ல அப்படியே இருக்கும். எல்லாருமே அடிச்சிருப்பீங்க கரெக்டா. அடுத்தது இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆசிரமம் தெரியவே இல்லைப்பா, படிக்கவே இல்லை. இந்த மேபி படிச்சாலும் கடந்து போயிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ணலாம். அதே மாதிரி தலைக்கோட்டை பேட்டுன்னு ஒரு நல்ல கொஸ்டின் தான், சூப்பர் கொஸ்டின். இது எத்தனை தடவை நம்ம கற்பதை டெஸ்ட் பேட்ச்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது. பட் ஆனா அந்த 5 வீடியோல இது வரல. இந்த சிவாஜி பத்தி வரல, இந்த இதெல்லாம் வரல. அண்ட் தியோசபிக்கல் சொசைட்டில இங்க பாத்தீங்கன்னா புக்லயே அந்த லைன் எல்லாம் இருக்கும். நம்ம இந்த அடையாறுல கொண்டு வந்தது யாரு முத கொண்டு வந்தாங்க, யூஎஸ்ல
அதுக்கப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ, அங்க இருந்து இங்க அடையாறுல யார் கொண்டு வந்தா, யாரு ஹெட், அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த இது நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. வகுப்புல சொல்லியிருப்பேன், அந்த லைவ் வகுப்பு காலையில ஒரு லைவ் வகுப்பு கொடுத்துருப்பேன், அப்பெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு 250 பேர் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், அந்த 250 பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். ரைட், அடுத்தது இங்க பாருங்க, ஜோனல் கவுன்சில். ஜம்மு காஷ்மீருக்கு தனி ஜோனல் இருக்கா? இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்களா, குடியரசாக மாறினதுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்கன்னு பேசியிருப்போம். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஏர் கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதை பத்தி நிறைய டீட்டெயில் பேசணும், பட் நினைக்கல. இதுவும் வந்து எங்களுக்கு நாங்க மிஸ் பண்ண ஒரு இடம் தான். அதே மாதிரி குரோனாலஜி, இது பத்தி எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோ இருக்கு ஒவ்வொருத்துக்கும். ஏகே கோபாலனுக்கு ஒரு தனி வீடியோ இருக்கு, கேசவானந்தா பாரதிக்கு தனி வீடியோ இருக்கு, கோலக்நாத் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பத்தி தனி வீடியோ இருக்கு. இது எல்லாமே நீங்க கற்பதேசோடைய அந்த பாலிட்டி பிளேலிஸ்ட், லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்போம். ஒரு 198 வீடியோஸ் இருக்கும். அதுலயே நீங்க போய் பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சரி, இது வீடியோவா? பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா இங்க இருக்கும். இங்க இந்த தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு 18 வீடியோப்பா. இந்த வீடியோவாவது இப்பயாவது போய் பாருங்க தயவு செய்து. இந்த வீடியோல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், இந்த கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அந்த தமிழ் இலக்கிய வரலாறு வச்சிருப்பீங்க. திஸ் பிளேலிஸ்ட் 198 வீடியோ இருக்கு பாருங்க. இந்த வீடியோ சும்மா அதை கிளிக் பண்ணுங்க, பப்ளிக்ல தான் இருக்கு. ஓகே, இப்படி கிளிக் பண்ணுங்க, உள்ளக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே வரும். ஓகே, எல்லா வீடியோவும் வரும். ஸோ நீங்களே போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஸ்டஃபிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போய் பார்த்துக்கலாம் நீங்க. ரைட், இப்ப ரீசெண்டா போட்ட இந்த வீடியோலயே போட்டது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம். நிதி ஆணையம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் கேட்டுருவாங்கன்னு நினைச்சேன், பட் கேட்கல. நான் எங்களுடைய ப்ரெடிக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரைட், ஸோ இது ஒண்ணு. அடுத்தது இந்த பிடிஏ ஆக்ட், நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட், இதெல்லாம் இந்த இந்தோ பாக் வார வச்சே நீங்க வந்து இது பண்ணிடலாம். ஆபரேஷன் சிந்தூர் வரும்போதே நினைச்சேன். ஸோ அப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் பத்தி ஒரு கேள்வி வரும் அப்படின்ட்டு ஸோ கேட்டாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து செம கொஸ்டின் பா. ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சல்யூட் சொல்லுவேன், சூப்பரான கொஸ்டின். ஆனா ஏன் இப்படி கேட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ரைட், அடுத்த கேள்வி காற்று மாசுபாடு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த இதுல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப ஏஐ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில. எழுதல, பட் நேற்று அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்ப நிறைய ஏஐ டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குப்பா. எங்க பார்த்தாலும் ஏஐ. நீங்களே நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் அந்த ஜிபிலியா அதை வச்சு அந்த போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஏன் ஒய் நாட் ஏஐ டெக்னாலஜி ஏன் வர? நானே அந்த இது பண்ண ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு போட்டோ தான் பண்ணேன், ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்குது அந்த போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்கே. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு தம்ப்நெயில் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அப்ப இந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறது இப்ப கவர்மெண்ட்ல இன்னும் வரல. கவர்மெண்ட்ல வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர், எம்ப்ளாயீஸ் வந்து அரசு கொடுத்த கணினியிலேயோ இல்ல லேப்டாப் டிவைஸ்ல வந்து ஏஐ இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் இருக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், சர்க்குலர் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இருந்தா அதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, மே மாசம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏப்ரல் ஆர் சம்திங், அதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ஏப்ரல் ஆர் சம்திங். ஓகேங்களா, ஏப்ரல் திருவிழா வந்துச்சு. அப்ப திருவிழாவுக்கு முன்னாடி, சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நான் சித்திரை திருவிழா பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல கார்த்திகை தீபம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது வரல. ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சர்க்குலர் வந்துருந்துச்சு. இதை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, ஏஐ டெக்னாலஜி இன்னும் பூமாக குரூப் 4ல ஃபீல்டு ஒர்க்கை தாண்டி கிளரிக்கல் ஒர்க் பாக்குறாங்க பாத்தீங்களா, டைப்பிங் பண்றது, கிளரிக்கல் ஒர்க், இது எல்லா வேலையும் வந்து ஏஐ பண்ணிடும். நான் இது வந்து கவர்மெண்ட்ல இன்னும் சொல்லவே இல்லை, பட் பிரைவேட்ல எப்படின்னா மேனுவலா இந்த ரெஃபர் பண்றது, அது ஃபார்வர்ட் பண்றது, இந்த மாதிரி சில ஒர்க் எல்லாம், டெஸ்க் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் இப்ப ஆட்டோமேட்டடா ஏஐ பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப பிரைவேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சில இடங்கள்ல ஜாப் வந்து உண்மையிலே இழந்துக்கிட்டு தான் வர்றாரு, ஜாப் போயிருது. ஸோ அப்ப ஜாப் செக்யூரிட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குரூப் 2, குரூப் 4 அந்த யோசிக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளவு சம்பளம் வாங்கினா திருப்பி குரூப் 4க்கு வரணும்னு நினைக்கிறாங்க, குரூப் 2க்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஸோ அதனால கவனமா செயல்படுங்க, நிறைய படிங்க. ஸோ அப்ப ஏஐ டெக்னாலஜி பத்தி கேட்பாங்கன்னு சொன்னேன், பட் பாலிசி வச்சு கேட்டான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொன்னேன்னா, இது தகவல் அறியும் உரிமை சட்டம் மட்டும்தான்.
இப்போதைக்கு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சட்டம், நல்லாவே வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அடுத்தது லோக் ஆயுக்தா. இந்த இதுல நான் கொஸ்டின்ல மிஸ் பண்றது என்னன்னு கேட்டா, அந்த ஆப்ஷன்ஸ்ல ஒடிசா அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் மிஸ் பண்றேன். ஓகே, அது வச்சிருந்தா இன்னும் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா போயிருந்திருக்கும். ரைட், இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருந்துச்சு. இது பாத்தீங்களா, இந்த ஆர்டிகிள் கொடுத்துருந்தீங்கன்னா, ஆர்டிகிள் வச்சு நம்ம வந்து வீடியோ போடும்போது எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆர்டிகிள் வச்சு frequently asked ஆர்டிகிள். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் இப்பவே சொல்லிடுறேன். இந்த எக்ஸிகியூட்டிவ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிர்வாகம், மாநிலத்தோடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிர்வாகம், இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோடைய நிர்வாகம், ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பல தடவை சொல்லியிருப்பேன். இதெல்லாம் லிஸ்ட் அவுட். இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் ஆர் யூனியன். நான் யூனியன் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்னு நினைச்சேன், ஆனா அந்த வேர்டு வந்து எங்க இருந்து எடுத்ததுன்னு நான் நினைக்கல. அதுல வந்து டிஎன்பிஎஸ்சி அகைன் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நச்சுன்னு வச்சுட்டாங்க. ஸோ அப்ப இந்த பிரசிடென்ட், விபி இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பல இடத்துல வந்து நம்ம சொன்ன ஆர்டிகிள்ஸ் கேட்டிருந்தாங்க. மிஸ் பண்ண ஆர்டிகிள் என்ன அப்படின்னு கேட்டா 121, 120 வரைக்கும் நான் கேட்டேன். 120 வரும், 121, 122 விட்டுட்டேன். அது மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ 123 போயிடலாம் நினைச்சேன். ஆனா 121 வச்சு கேட்டேன் கொஸ்டின். ரேப்பா எப்படிரா அப்படின்னு நினைச்சேன். சீரியஸா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆஹா விட்டதை பிடிச்சிட்டானே அப்படின்னு நினைச்சேன். இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இந்த அமெண்ட்மெண்ட் பத்தி கேட்டிருந்தேன், சுப்ரீம் கோர்ட், இந்த கிராண்ட்ஸிங், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான், பல வீடியோல டிஸ்கஸ் பண்ணதுதான். இது பாருங்க, இது ஒவ்வொரு தடவையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி ராஜமன்னார் பத்தி கேட்பாங்க, ஒய்வி ரெட்டி வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்ப யாரு என்ன அந்த இதை பாத்துருங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொன்னேன். ரைட், அடுத்தது இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு நடத்திருப்பேன்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து இங்க இருக்கு பாருங்க, 124 உச்சநீதிமன்றம் வச்சு இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ரைட், அடுத்தது நான் யூனியன் பிரதேசத்தை வச்சு ஒரு சில கொஸ்டின் எதிர்பார்த்தேன், கேட்கல. அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கு கிளாஸ்ல எடுத்தது. டினா என்ன வரும்? இப்ப பஞ்சாயத்து ராஜ்னா டி இடஒதுக்கீடு. நான் அப்படியே அண்டர்லைன் பண்ணது, அன்னைக்கு அண்டர்லைன் பண்ணது அப்படியே தான் இருக்கு. வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ரைட், இங்க டி அப்படின்னா நகராட்சிக்கு இடஒதுக்கீடு. சோ இது எத்தனை தடவை சொன்னேன். அதே மாதிரி வரி வசூல் பண்றது என்ன, இங்க பாருங்க, நகராட்சி வந்து 243 ZG-யோட முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து இருந்து ZH-ல இருந்துதான் கூட்டுறவு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப கேட்டானா ZH-ல இருந்து வருதா 243 ZH ஒரு கொஸ்டின். ரைட், ஸோ இப்ப இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பினான்சியல் பொசிஷன், காசு வந்தாலே என்ன சொல்லுவீங்க, ஐ காசா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்ப அதை வச்சு நான் சொல்லியிருந்தேன்னா ஐ காசு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேயா? ஐ காசு நிதிக்குழு, ஐ காசு 243 காசு, பினான்சியல் பொசிஷன், நிதி நிலைமைகள் சீராய்வு செய்யும் அதிகாரம், ஐ அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பதவி காலம், தகுதி, இடஒதுக்கீடு, உறுப்பினர்கள் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸிப்பா. இந்த இதுவும் நீங்க வந்து பார்த்து அடிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, நம்ம வீடியோ பார்த்திருந்தா ஒரு 300 பேர் 400 பேர் பார்த்திருக்கீங்களா? அது போதும், நமக்கு அது போதும். ஓகேங்களா? நிறைய வந்து 24,000 பேர் அந்த பாலிட்டி வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். பார்க்கணும், நிறைய பார்த்தா தானே. எப்பயும் ஸ்டீரோ டைப்பிக்கா ஒரு 2 சேனல் வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டைட்டில பார்த்துட்டு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றது? கேட்சிய டைட்டில பார்த்தோ இல்லைன்னா தம்ப்நெயில் பார்த்தெல்லாம் வராதிங்கப்பா. இருக்கிற தமிழ்ல வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். டைட்டில் எல்லாம் பயங்கரமா கொடுக்க நமக்கு தெரியல, அடிச்சு தட்டி தூக்கணும், முடிச்சாச்சு வெறி ஆட்டம். இப்படி எல்லாம் டைட்டில் போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ போடணுமான்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் தாண்டி நானும் போட ஆரம்பிச்சிட்டேன், என்னையும் பழக்கி விட்டீங்க. காரணம் என்னன்னா அல்மோஸ்ட் வியூஸ் தானே, வியூஸுக்கு தானே எல்லாமே பண்றோம். ரைட், சும்மா சர்வீஸுக்காக தான் ஆரம்பிச்சோம். பட் ஓப்பனா சொன்னோம்னா விஜய் சேதுபதி சார் சொல்ற மாதிரி தான், பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். எஸ், சினிமாவை பத்தி அவர் சொல்லியிருப்போம். எஸ், வியூஸ்க்காக தான் வந்தோம், வேற என்ன. இல்லைன்னா இங்கேயே ஒரு இன்ஸ்டியூட்டை போட்டு ஆரம்பிச்சிருப்போமே.
வியூஸ் தானே எய்ம். இந்த இது பாருங்க, ஏர் வச்சு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 18 வயசுல வந்து நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாபா வந்து கடைசியா 35 வயசுல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கேட்டாங்கன்னா கொஸ்டின். அடுத்தது இது எதிர்பார்க்கல. ஓகே, இங்க இந்த கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரல் காலேஜ், இது லட்டு கொஸ்டின். தேர்ந்தெடுக்க குடியரசுத் தலைவர் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஓகேங்களா, எம்எல்ஏ ஸ்டேட்டும் வரும். துணை குடியரசுத் தலைவர்னா ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனே கிடையாது, எல்லாமே அங்க பார்லிமெண்ட்லயே முடிச்சுக்குவாங்க. அப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸும் வருவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பட்ஜெட் பத்தி பார்த்தோம், ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன். பட்ஜெட் பத்தி நான் உங்களுக்கு தனி வீடியோவே கொடுத்துருக்கேன்ப்பா. தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் வந்துச்சா, ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தானா, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். பட்ஜெட் பத்தி இங்க கொடுத்துட்டு தான் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பட்ஜெட்ல முதல் கேள்வியே நாங்க எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டின் வரும். தமிழ்நாட்டுக்கு தமிழ் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கொஸ்டினா கேட்டாங்க. ஓகே, சோ கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னும் அந்த கொஸ்டின் வரல. சோ இது பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆரம்பத்துல எப்படி போகும், பட்ஜெட் எடுத்த உடனே இந்த புக் பட்ஜெட் ரெடி பண்ணியாச்சு இந்தாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல எடுத்த உடனே வைக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் என்ன சொல்லிருந்தோமா. அடுத்தது 51A பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் வந்து சுத்தல்ல விட்ட கொஸ்டின். லட்சுமிகாந்த் புக்ல வரிக்கு வரி நீங்க படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம், இல்லைன்னா கஷ்டம். லட்சுமிகாந்த் புக்கு. அதே மாதிரி ஆர்டிகிள் 12 பத்தி கேட்பாங்க. ஆர்டிகிள் 12 மாதிரி தான் ஆர்டிகிள் 36. எத்தனை தடவை கிளாஸ் நடத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே ஆர்டிகிள் 14ல இருந்து 32ஓட முடிச்சிடக்கூடாது. 12, 13 அதுக்கு அடுத்து சொன்ன மாதிரியே கேட்டிருந்தாங்க. 35 கேட்டிருக்காங்க, 34 கேட்டிருக்காங்க. ரைட்டா, 33 கேட்பாங்கன்னு சொன்னேன். 33 கேட்பாங்க. 31ல சி பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப சொல்றேன், எழுதிக்கோங்க. குரூப் 4ல குரூப் 2ல 31C பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததுதான். அதே மாதிரி இந்த இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த யூனியன் அப்படிங்கிற வார்த்தை இது எதிர்பார்க்கல. ஹைகோர்ட் ரிட்டு பத்தி நம்ம பார்த்திருக்கோம் பல தடவை. இது எதிர்பார்க்கல. ஓகேங்களா, சோ இந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இது வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரியாம்பிளுக்கான லாங்குவேஜ் எங்க இருந்து பார்த்திருக்கோம், எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்கா தான் முத பிரியாம்பிள் முகப்புரை கொண்டு வந்துச்சு. இந்திய அரசமைப்பின் முகப்புரை அதனுடைய மொழி ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருப்போம். இது எதிர்பார்த்தேன், ஆனா இங்க வைக்கல. ஓகேங்களா, ஓகே ரைட். எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியுமா. அடுத்தது எக்கனாமிக் வீடியோல சிப்காட் பத்தி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சிப்காட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அப்படியே வச்சேன்னா புக்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துருந்தா அடிச்சிருக்கலாம்ல சிப்காட்டு. இந்த இது பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்ஜெய்தி உன்னத் கிராம அபியான் யோஜனா. இதை பத்தி நம்ம இந்த இப்படி ஒரு ஸ்கீம்னு சொல்லியிருந்தோம், ஆனா உள்ள எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, ஆனா போட்டான். ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணணும். நான் லேர்ன் பண்ணதுன்னா அப்படியே அந்த ஷார்ட்டா வந்து போயிடாத, கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். இனிமே வந்து டிஸ்கஸ் பண்றேன் டீட்டெயிலா. பட் ஆனா நீங்க பாக்குறது, நீங்க ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஆதரவு கொடுத்தாதான் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு தோணும். ஓகேங்களா, நிறைய வாங்க, கற்பதேச தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2017ல இருந்து யூடியூப் சேனல்ல இந்த ஒரு யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த யூடியூப் சேனலும் இல்லை. அதாவது ஃப்ளூயண்டா இல்லை. ரைட், இந்த யூடியூப் சேனல் வச்சுதான் நம்ம வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். இதுதான்ப்பா 2000 எப்ப இருந்து ஆரம்பிச்சோம், 2017 மே 9ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம், 2744 வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனா ஸ்டில் 175K தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. நிறைய வாங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ரைட், அதே மாதிரி சோசியல் செக்டார் இதை வந்து விட்டுட்டோம். அந்த இதுவும் வந்து இந்த அம்பாசங்கர் கமிஷன் பத்தி உங்ககிட்ட இது பண்ணிட்டேன்ப்பா. இந்த கமிஷன் பத்தி ஒரு வீடியோ இருக்கு, கமிஷன் பத்தி ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓவரால் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எப்ப ரெடி பண்ணது, இந்த வீடியோ ரெடி பண்ணது பாத்தீங்கன்னா 10 ஜூனே ரெடி பண்ணியாச்சு. ஆனா இந்த வீடியோவுக்கான இந்த மெட்டீரியலுடைய
வீடியோ நான் இன்னும் பண்ணல. இது வந்து பிரிண்ட் போட்டு தர முடியாதுப்பா. பிரிண்ட் அதான் நான் தர மாட்டேன்னு சொல்லல, தர முடியலன்னு சொல்றேன். ஓகேங்களா, இயலவில்லை, இதை பிரிண்ட் போடுவதற்கு சிரமமாக இருக்கு. ஏன்னா வந்து இந்த இதெல்லாம் பிரிண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்க இந்த பொருளாதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு. 1 2 3 4 5 இங்க ஒரு பிக்சர் வேற நான் வரைஞ்சிருப்பேன். இது எல்லாத்தையும் நாங்க பிரிண்ட் போட முடியுமா? A4 சைஸ்ல வருமா? சைஸ் பத்தல, பாதி அப்படியே கட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து உங்களுக்கு பிடிஎஃபா கொடுக்கறது. இதை சேவ் பண்ணி பிடிஎஃபா பண்ணா இதாயிருது, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஓவரால் கமிட்டி பத்தி நாங்க ரெடி பண்றோம். அந்த இதுல வந்து அந்த கமிட்டியை மிஸ் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோ ஒன்று இருக்கு, யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன். இது 13 ஜூன் ரெடி பண்ணியாச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ போட டைம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலா ஸ்கீம் வந்துடும் நினைச்சேன். இந்த உலாஸ் அப்படின்னு ஒரு திட்டம் கேட்பாங்க நினைச்சேன், பட் கேட்கல, ரைட்டா? பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இது அப்படியே நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தா இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க அடிச்சிருப்பீங்க. தீன்தயாள் அந்தியோதய தீன்தயாள் யோஜனா பத்தி நம்ம சொல்லியிருப்போம், அது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின் தெரிஞ்சதுதான். குரோனாலஜி ஆர்டர் இது கொஞ்சம் ஈஸி தான், பட் ட்ரிக்கி. SILF பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 10ஆம் வகுப்பு புக்கு பார்த்தாலே அடிச்சிடலாம், ரைட்? அடுத்தது இங்க பாருங்க, இது சொல்லியிருக்கேனா எவ்வளவு ரூபா அலோகேட் பண்றாங்க டிரான்ஸ்லேஷனுக்காக? 5 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இங்க தமிழ்ல பாருங்க. இது வந்து அண்ணல் அம்பேத்கருடைய அனைத்து படைப்புகளையும், ஓகேங்களா? சாரி அண்ணல் அம்பேத்கருடைய அனைத்து படைப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இது வந்திருக்கு. இப்ப தமிழ் வளர்ச்சியில இருந்துதானே இந்த பேரெல்லாம், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செய்யறிவு, இந்த மாதிரி பேரெல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம், டெலிகிராம்ல நான் கொடுத்துருப்பேன், அந்த இன்ஃபர்மேஷன் படிப்போம். ஆனா வந்து அந்த கொடுக்குற அமைப்பு பத்தி படிக்க மாட்டோம். இவன் இந்த அமைப்பு பத்தி கேட்டுருவான். தமிழ் வளர்ச்சி துறை இது பத்தி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அவன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்கிறான். தமிழ் வளர்ச்சித்துறை புரியுதா உங்களுக்கு? தமிழ் வளர்ச்சித்துறைன்னு பார்க்கும்போது ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப ரீசெண்டா நிறைய வந்துட்டு இருக்கு. DIPAR நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு, கலைச்சொற்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒய் நாடு இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி ஏன் கேட்கக்கூடாது? ஓகே, சோ அப்ப விழித்துக்கொள், சோ பாத்துக்கோங்க, ஓகேங்களா? தமிழ் பரப்புரை கழகம் அமைக்க இது. சோ அப்ப அந்த கொஸ்டின் மாத்திக்கோங்க, இந்த கொஸ்டின் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இந்த இது நான் அப்ப சொன்னேன்ல, அது இல்ல, ஓகேங்களா? தீரா காதல் திருக்குறள் மேல இது பேராகிராஃப் வச்ச கொஸ்டின். இது அந்த பேராகிராஃப் பார்த்தா போதும், அவ்வளவுதான். ப்ரெடிக்டட்னு சொல்லல, பேரான்னு சொல்லியிருக்கேன், PARA. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி கேட்பாங்க. தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2ல கேட்கும்போது, மெயின்ஸ்ல கேட்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி கண்டிப்பா வரும். இங்க பாருங்க, அப்படியே ஸ்கீம்ஸ் பத்தி கிளாஸ் இருக்கும்போது சொன்னேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லின்னு கொடுத்துருக்கான். ஒன்லின்னு எங்கேயாவது ஒரு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட தப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்ல, மொதல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டடுக்கு மாத்தினாங்க. ஸ்கீம்ஸ்னு ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எத்தனை பேர் பாத்தீங்க? தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், ஒரு 3000 பேர் பார்த்திருப்பீங்களா, இல்ல 1000 பேர் பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 2500 பேர் பார்த்திருக்கீங்க. 2.9ன்னு கொடுத்துருக்காங்க, இப்பதான் அது வந்திருக்கு. 2500 பேர் தான் பார்த்திருக்கீங்க, ரைட்? பரவாயில்ல, மகிழ்ச்சி. அத்தனை பேரும் வந்து நல்லா சிறப்பான மதிப்பெண் எடுத்தா சந்தோஷம் தான், ரைட்? இதுல வந்து கொடுத்துருப்பேன், இந்த ஒரு இதை அடிச்சீங்கன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இது யாருக்காக கொடுக்க வந்தது, இந்த பெனிஃபிட் யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலும் நீங்க ஆப்ஷனை, கரெக்டான ஆப்ஷனை அடிச்சிருவீங்க. பட்ஜெட் பத்தி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம், ஃபுல்லா வந்து நாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்தோம். ஆனா இது எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் இன்ஜின் செகண்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல. ஓகே, தமிழ் புதல்வன் பத்தி எத்தனை தடவை சொன்னேன்? எப்ப கேர்ள்ஸுக்கு மட்டுமே வந்து நிறைய ஸ்கீம் இருக்கு, ஸோ அப்போ பாய்ஸுக்கும் வந்து ஸ்கீம் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அப்ப அதை பார்த்துக்கோங்க. பசங்களுக்கான ஸ்கீம்ஸ்ல இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வரும், 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? பல தடவை சொன்னேன்னா எப்படி வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ, எப்படி மகளிர் உரிமை தொகையோ எல்லாமே 1000 ரூபாய். ஸோ அப்ப தமிழ் புதல்வன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இது வந்து ஓகே, பிரைம் மினிஸ்ட்ரியல் பேட்டி பச்சாவ் ICDS ஸ்கீம்ஸ் பத்தி இந்த தடவை கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஐசிடிஎஸ் அதாவது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வந்து 25,000 போஸ்டிங் காலியா இருக்கான். அப்பவே நினைச்சேன்,
இந்த கொஸ்டின் கேட்கலாமோ, ஐசிடிஎஸ் பத்தி கேட்கலாமோன்னு நினைச்சேன். கேட்டாங்க. அடுத்தது பீமாரு, நம்மளுடைய இதுல இருக்கும் பாருங்க, பீமாரு ஸ்டேட் பத்தி சொல்லியிருப்பேன் நான். இப்ப பீமாரு ஸ்டேட் பத்தி வரும்பா ஒரு கேள்வி. அப்படியே சொல்லியிருப்பேன், பீமாரு தான்ப்பா நிறைய பாப்புலேஷன், ஸோ அப்ப பீமாரு ஸ்டேட் பத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்தேன், மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா இதெல்லாம் எதிர்பார்த்தேன், கேட்கல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்பாங்க, இந்த ஸ்டீல் பத்தி ஒரு சில கொஸ்டின் வந்துடும், நபார்டு பேங்க் பத்தி ஒரு கொஸ்டின் வரும், அதுக்காக தான் நபார்டு பேங்கை இவ்வளவு டீட்டெயிலா சொன்னேன். விவசாயிக்கு கடனே வந்து இப்படிதான்ப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபார்டு பேங்க் பத்தி சொன்னேன், கேட்கல. ஓகே, பீமாரு ஸ்டேட் எங்க இருக்கு? அவ்வளவு சிரமப்படுறோம்பா, அவ்வளவு மெனக்கெடுதல் இருக்கு. பட் நான் ஒரு சிலது மிஸ் ஆயிடுச்சு, சந்தோஷம். இங்க இருக்கு பாருங்க, பீமாரு அப்படின்னு சொன்னேன்னா இத பத்தி அப்படியே புக்ல இருக்கிறது கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா பீமாரு ஸ்டேட் இதான் பீமாரு. பீகார், பீகார்னா பிஐ, மத்திய பிரதேஷ்னா எம்ஏ, ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேஷ் கேட்டிருக்கானா. ஸோ அப்ப அதுல இருந்து ஏன்னா ரிப்பீட்டா நிறைய தடவை வந்துட்டு இருக்கு. டெமோகிராபிக்னா என்னப்பா இருக்கும்? நான் எத்தனை தடவை அந்த வார்த்தையை பிரிச்சு வச்சிருக்கேன். டெமோனா மக்கள், டெமோ காமிங்க. இந்த டிவி எப்படி ஒர்க் ஆகுது, டெமோ காமிங்க. இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது டெமோ பீஸ் சார். இந்த மொபைல் போனுக்கு டெமோனா என்ன? மக்கள்னு அர்த்தம். அது என்ன மொழி தெரியுமா? பல தடவை சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ரைட். கிராஃபினா என்ன அர்த்தம்? வரையறுத்தல். ஸோ அப்ப டெமோகிராஃபினா மக்கள் தொகை பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பாப்புலேஷன் பத்தி எத்தனை தடவை சொன்னேன், சென்சஸ் பத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே நம்ம கொஸ்டின் தான்ப்பா. இங்க பாருங்க, இந்த புக்ல இருக்குல்ல, இத பார்த்து இந்த இது முடிஞ்சு. ஓகே, தீன் தயாள் பத்தி எல்லாம் எத்தனை தடவை சொன்னீங்க, கேட்பாங்க. இது எதிரே பார்க்கல, இந்த கொஸ்டின் எதிரே பார்க்கல. ஜல் ஜீவன் பத்தி கொஸ்டின் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். ஜல் ஜீவன் கொஸ்டின் வரும் அப்படின்னு எழுதியே கொடுத்துருப்பேன். வருதுப்பா, ஜல் ஜீவன் வருது, எழுதிருக்கேனா? அந்த வீடியோ போய் பாருங்க. நான் வீடியோ டேட்டும் மாத்த முடியாது, இதையும் நான் மாத்த முடியாது. ஓகே, நீங்க நினைக்கலாம் சும்மா அள்ளி போடுறேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நான் நம்புங்க, இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் குரூப் 4க்கு இதே மாதிரி ஒரு வீடியோ வரும். எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகேங்களா? நான் எதுவும் சொல்ல வரல, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாருங்கப்பா. பிகாஸ் நான் இதை ஸ்பெகுலேட் பண்ண வரல, இது ஸ்பெகுலேஷன் கிடையாது. ட்ரூலி இன்ஸ்பயர் பண்ணி இதை நான் வந்து போட்டுட்டு இருக்கோம். we are enjoying to produce the good government service employees and officers. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஆனா இந்த வாட்டர் கன்சர்வேஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட் பத்தி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை விட மாட்டேன். வர்ற குரூப் 4 குரூப் 2க்கு இதுல என்னென்னலாம் நாங்க மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ ஏன்னா தவறுகள் செய்வது சுலபம். நம்ம இவர் பேசி சொல்லியிருக்காருல, வைரமுத்து சொல்லியிருக்காரு, வைரமுத்து விட்டுருங்க, விஜய் சார் சொல்லியிருக்காருல, தவறுகள் செய்து செய்து திருந்தியதா நாகரிகம் பிறந்ததடி, காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல் வந்திருக்குல்ல. ஸோ அப்ப நம்ம இப்போ ஒரு முள்ளை வந்து நான் மிதிச்சிட்டேன், முள்ளு என்னை குத்திருச்சு இல்ல, முள்ளை நான் மிதிச்சிட்டேன். அது மிதிக்காம இருக்கணும்னா, எனக்கு வலிக்காம இருக்குன்னா செருப்பு போடணும். இப்ப நான் சிலதை நான் விட்டுட்டேன், ஆனா பல கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? பல கேள்வி வந்திருக்கு, பல கேள்வி விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை அடுத்த தடவை இது ஆகாது. ஒரு தடவை தான் துண்டு கீழே விடுவோம், அடுத்த தடவை பாத்துருவோம். பினான்ஸ் கமிஷன் டிட்டோ கேட்டேனா, சொன்னேனா, ஆர்பிஐ, பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்துறேன், சிஆர்ஆர் வேல்யூ, எஸ்எல்ஆர் வேல்யூ இதெல்லாம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன். பட் நடத்தாம போயிட்டேன். இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து அது பாத்துருங்கப்பா, லாஸ்ட் மினிட்ல பாத்துட்டு போயிருங்க, எனக்கு டைம் இல்லை, பட் லாஸ்ட் மினிட்ல பாத்துட்டு போயிருங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இது பாருங்க, அந்த எக்கனாமிக்ஸ்ல அப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இது நான் வந்து டெஃபினட்டா பாத்துருங்க. இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு வரும்போது நான் சொல்லியிருப்பேன், திட்டமிடுதல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீ எழுதல, பட் அந்த வீடியோ போய் பாருங்க, அதுல சொல்லியிருப்பேன். பிளானிங் கமிஷன் சொல்லும் போது பாம்பே பிளான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்ப பாம்பே பிளான்ல இருந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜவஹர்லால் நேரு தான் திட்டக்குழுவையே அங்க இருந்து கொண்டு வந்தவர். ஓகே, ஸோ அப்ப அது வந்துடும். எஸ் என் அகர்வால் அப்படின்னு சொல்லும் போது அந்த அகர்வால்னு சொன்னா அது என்ன பிளான்,
எம்என் ராய்னா சைனா பீப்புள்ஸ் பிளான். ஏன் சைனாவுக்கு போறேன்னா ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ அப்ப பீப்புள்ஸ் ரிபப்ளிக் சைனா அப்படின்னு தான் இருக்கும் பேர்ல. நீங்களும் இப்ப போய் சைனா அப்படின்னு சொல்லி போடுங்களேன், பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு தான் இருக்கும். பிஆர்சி அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பிஆர்சினா பஸ் டிரைவர் ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் பிஆர்சினா விளக்கம் அதான், பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எம்என் ராய் பீப்புள், அவரை வந்து கம்யூனிஸ்டுக்காரரு. ஸோ அப்ப அப்படிதான் வந்து நான் கோரலேட் பண்ணுவேன். அதே மாதிரி பச்சை காந்தி, பச்சை தமிழன். ஸோ அப்ப யாரு எங்க வருவாரு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்.என். அகர்வால் அவர் எதுக்கா வர்றாரு, காந்திக்கு வருவாரு. இப்ப நாராயணன் வந்து சர்வோதயா வரும். சர்வோதயா இலக்கிய பண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்க. சர்வோதயா பண்ணையும்னு என்னப்பா அது, காந்தியோடைய இதுதானே அது. அப்ப அப்படி நான் கோரலேட் பண்ணிக்குவேன். திண்டுக்கல்ல காந்தி கிராம் பல்கலைக்கழகத்துல ஒரு சமாதி இருக்கும், அந்த சமாதி போய் பாருங்க. இது வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க நான் உங்களுக்கு வந்து 5ஆண்டு திட்டம் சொல்லியிருப்பேன். எல்லா 5ஆண்டு திட்டத்தையும் 12 வரைக்கும் நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நான் சொன்னேன், இதுல டார்கெட் இருக்கு அண்ட் அச்சீவ்டுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஆனா அது இப்பெல்லாம் கேட்கறது இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, நான் பண்ண தப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். இது கேட்க மாட்டாங்க. அச்சீவ்டு growth, டார்கெட் growth அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது கேட்கறது இல்லப்பா. நானா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த தடவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். கேட்டான், வேணான்னு விட்டது தப்பா போச்சு, ரைட்டா? ஸோ கேட்டுவிட்டாங்க. பட் கெஸ் பண்ணலாம். இந்த வார்த்தை பாருங்க, ராக்னர். ஓகேங்களா? இது நான் வந்து இந்த இதுல சொல்லியிருப்போம், இந்த இதுல நான் கொடுத்துருப்போம். இந்த ராக்னர் வந்து கேட்டுருவாங்க. இந்த ராக்னர் வந்து வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கா. ராக்னர் NER. ஓகேங்களா? ஸோ ராக்னர் வந்துடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்ச அந்த கோட்டு கொடுக்கல, இவங்க வந்து வேற எது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாதி பேராவது கரெக்டா இருக்கு. ஓகே, ஏன்னா அவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணோம். அஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருக்குறள் எல்லாம் எப்பயுமே போலதான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலது பாத்தீங்களா, இங்க பாருங்க, இங்கிலீஷ பார்த்து ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே தங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க. இதை ஏன் தங்கிலீஷ்ல கொடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா இங்கிலீஷ்ல இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா இதனுடைய அர்த்தம் ஈஸியாவே தெரிஞ்சிடும், ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அப்ப அதை நினைச்சு மாத்தி விட்டாங்க. இது பல தடவை சொல்லியிருப்பேன். 6996 69ங்கிறது மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடா மாறிச்சு. 96ங்கிறது மெட்ராஸ் நகரம் சென்னையாக மாறிச்சு. ஸோ இது பல தடவை சொல்லியிருப்பேன். ஆனா அதுல இருந்து ஒரு கொஸ்டின், ஆனா அது இந்த மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க கொஸ்டின். நைஸ் கொஸ்டின், அதுவும் நல்ல கொஸ்டின் தான். இது வந்து பல தடவை நிறைய யூடியூப் சேனல்ஸே இது போட்டது, லிஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. பல யூடியூப் சேனல், நான் அது பேர் சொல்ல வேணாம், பட் பல யூடியூப் சேனல் ஷார்ட்ஸா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சார் இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, தயவு செய்து உண்மையில போட்டிருந்தா சொல்லுங்க. பெரிய பெரிய கார்பரேட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? காசு மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல யூடியூப் TNPSC யூடியூப் அகாடமி சேனல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. போற போக்குல ஒண்ணு கொளுத்தி விடுவோம், அவ்வளோ. ரைட், காசு மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்மாம்பாலம் நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா நீலாம்பிகை எம்மையார மரம் நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க, கேட்டு வச்சிருக்காங்க கொஸ்டின். சூப்பர். இது தெரியலப்பா. ஓகேங்களா? இது என்ன, இது வந்து பாத்துக்கோங்க, பேட்ரோ, எலங்கோ, அதுக்கு அடுத்து வந்து முத்துசாமி பிள்ளை, AR முதலியார். இது வந்து ஒரு தடவை தெரியல, ஆத்தர்ஸ் இதாக இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஜாயிண்ட் செலக்டட் கமிட்டிக்கு வந்து போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மிஸ் பண்ணிருந்தோம். இதெல்லாம் மிஸ் பண்ணதுதான். கட்டபொம்மனுக்கு அமைச்சது இது வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த இதுல வந்து ஈவன் இவர் கூட சொல்லி நிறைய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு, என்ன ஏது அந்த நிகழ்வுல சொல்லியிருப்பாங்க. அங்க நின்றுகிட்டே பேசியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம். கட்டபொம்மனும் செவத்தையா அவங்களெல்லாம் நிக்க வச்சு பேசியிருப்பாங்க. ரைட். அடுத்தது குரோனாலஜிக்கல் ஆர்டர். பல தடவை நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்த கொஸ்டின், டெஸ்ட் பேட்ச்ல இருந்து வந்த கொஸ்டின். அடுத்தது இது வந்து என்ன சொல்ல, இதுல என்னன்னா ஐயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யூபிஎஸ்சில வந்து EV ராமசாமி நாயக்கர்னு சொன்னாங்களா,
இவங்க ஐயர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த வார்த்தை ஏன் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. சார் ஏன் தெரியுமா உங்களுக்கு நெருடலா இருக்கு அப்படின்னு சாயம் பூசாதீங்க. பல பேத்துக்கு சாயம் பூசிருக்கீங்க, தேவையில்ல. ரைட், அது ஏன் அப்படி ஸ்டூரியோ டைப்ல இருக்கீங்கப்பா? இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு கருத்து சொன்னா அது அவர் அந்த சமூகம் தான் இருக்கும், இந்த சமூகம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ரைட்டா? அது தவறான ஒரு இது. நாங்க மிஸ் பண்ணதுல இந்த வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2ல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அப்ப நான் அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் சூப்பரான கொஸ்டின். ஓகேங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த இதுவும் வந்து எதிர்பார்க்காம அந்த நொமேடிக் ஸ்டேஜ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அண்டு அகைன் திருக்குறள்ல இருந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நிறைய வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கொஸ்டின். திருக்குறள் நிறைய வந்து வச்சிருந்தாங்க. இந்த கொஸ்டினும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கக்கூடிய கொஸ்டின். பகைவர் புல் ஆர்க அப்படின்னா என்ன, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விஓவை பத்தி கேட்டிருந்தேன்னா சோழ டைனாசிட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். குடவோலை முறை, கிராமத்தை பத்தி பண்ணது, சேர சோழ பாண்டியர்கள், ரோம் நாணயங்கள் பத்தி கேட்பாங்க, ரோம் நாட்டு வணிகம் பத்தி கேட்பாங்க. சொல்லியிருந்தேன்னா கிளாஸ்ல லாஸ்ட் மினிட்ல சொன்னேன் அதெல்லாம். ரைட், மேத்ஸ் எல்லாம் டைம் சக் பண்றதுக்காகவே கொடுத்த மாதிரியே இருக்கு, நேரத்தை முழுங்கிடும். யூனிவர்சிட்டி ரைட், இது வந்து இந்த சயின்ஸ் டாபிக்ல இருக்கும், அதுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பேகேஜ்னா கரும்பு சக்கை, அதுல இருந்து பேப்பர் தயார் பண்றாங்க, 10வது புக்ல இருக்கும், அதை வச்சு அடிக்கலாம் இதை. ரைட், நைட்ரஜன் சைக்கிள் பத்தி கேட்டாங்க. நான் கார்பன் சைக்கிள் சொன்னா நைட்ரஜன் சைக்கிள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, மாவட்டத்துக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட ஹெட் யாரு, கலெக்டரா, தாசில்தாரா, விஓவா, முதல்வரா, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். இப்படி கேட்டு வச்சிட்டாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஒரு கொஸ்டின். அந்த இதுவும் வந்து இது எதிர்பார்க்கல, இந்த இதுவும் எதிர்பார்க்கல. வாட்டர் வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தடை வந்து எதிர்பார்க்கல. இது ஏற்கனவே பார்த்ததுதான், காடுகள் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. மான்சூன் பத்தி சொல்லியிருந்தேன் ஒரு கொஸ்டின். நம்மளுடைய மான்சூன் கிளாஸ் பார்த்துருந்தா அடிச்சிருக்கலாம், ஏன் வருது என்ன ஏது அப்படிங்கறத ஈஸியா கதை மாதிரி சொல்லியிருப்பேன். சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்துட்டாரு, தமிழ்ல இல்ல. குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் போய் பாருங்க. ஸோ அப்ப ஜிஎஸ்ல கண்டிப்பா பாரதியார் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். குரூப் 1 ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. குரூப் 1ல தான் லாங்குவேஜ் இல்ல. அப்ப கேட்பாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். தேவதாஸ் சிஸ்டத்தை இது பண்ணது யாரு, இது அப்படியே எல்லாருமே அடிச்சிருப்பாங்க, எல்லாருமே இதை ரைட்டா அடிச்சிருப்பாங்கப்பா. அண்ட் இல்துமிஷ்ட நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து டெல்லி சுல்தான் பத்தி பார்த்தோம், ஷெர்ஷா சூரி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்துமிஷ்ட நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, ஆனா வி கேன் கெஸ், ஈஸியா கெஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எங்க இருந்துப்பா எடுத்தீங்க, இதையும் கேட்கணும். ஓகே, குத்தல்ல விட்ட கொஸ்டின் இது. முஸ்லீம் லீக் கேபினட் மிஷன் பிளான் பார்த்ததுதான், பல தடவை பார்த்தது. ராஜாஜி பத்தி ஒரு கேள்வி கேட்பான்னு சொன்னேன், கேட்டிருக்காங்க. ராஜாஜி பேஸ் பண்ணி வந்திருக்கு, ராஜாஜி ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஆனா கட்சி பேரை வச்சே கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. அது எப்படி, நான் வந்து இந்த இருக்கக்கூடிய கட்சியை வைத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆளுங்கட்சி வச்சு ஒரு கொஸ்டின் வைப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த பேரே வச்சது எனக்கு என்னவோ ஒரு அரசு வேலையில இந்த மாதிரி கட்சி பெயர் வேண்டுமா அப்படின்னு தெரியல. இது ஏதோ தேவையற்ற ஒரு இது மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா PV ராஜமன்னார் ஆணையம் பத்தி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்லிணக்கத்தை காட்டும் விஷயமா இருக்கும், கட்சி பாகுபாடு இல்லாம கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரியல, நோ கமெண்ட்ஸ். இதுவும் அடிச்சிருவீங்க எல்லாருக்குமே தெரியும். பூனா உடன்படிக்கை யாருக்கும் நடுவில் வந்துச்சு. தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின்வெல் தியரி நான் கிளாஸ்ல எடுத்தேன்னா, நான் பிக்சர் வச்சே எடுத்தேன். இது பாருங்க, இந்த உரைக்கிணறு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வச்சு நான் உங்க கிளாஸ்ல எடுத்திருக்கேன். ரோம நாணயங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. சௌஹான்ஸ், இது பிருத்திவிராஜ் சௌஹான். இது வந்து என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் போச்சு பாத்தீங்களா, நம்ம இந்தியாவில இருந்து பிருத்வி அப்படின்னு ஒரு மிசைல் அனுப்புனா, பாகிஸ்தான்ல இருந்து முகமது கௌர் அப்படிங்கிற ஒரு மிசைல் அனுப்புவாங்க. நம்ம அதாவது டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம பிருத்வி மிசைல் டெஸ்ட் பண்ணியாச்சுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அடுத்த நாளே வந்து பாகிஸ்தான்ல இருந்து முகமது கௌர் அப்படிங்கிற மிசைலை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஸோ அப்போ அது ரெண்டையும் வச்சு வந்திருக்கா. ஸோ இது வழக்கமானதுதான், கேட்கக்கூடியதுதான். ரைட் டு ஓட்டுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் வர்சஸ் பபிதா புனியா வந்து இந்த SSB எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்கல்ல,
அப்ப ஆண்களுக்கு பிசி வந்து கொடுப்பாங்க, பெண்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு இவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இதுதான், இது வந்து நீங்க சும்மா பார்த்தாலே அடிச்சிடலாம். பாசிவ் எத்தினேசியா அப்படிங்கிறது வந்து ஒரு கருணை, எத்தினேசியா கருணை கொலை, ஓகேங்களா? அப்ப அதை வச்சு ஒரு கேஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததுதான். இந்த 3 மட்டும் நீங்க அடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஈஸியா ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். ஓகே, ஈஸியா அடிக்கலாம். இது 3 மட்டும் நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா போதும். ரைட் டு ஓட் இதுக்கு வராது. இது பாருங்க, முனிசிபாலிட்டிஸ் பத்தி வரும் அப்படின்னு சொன்னேன். ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் அது வந்து 29-18 அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா முனிசிபாலிட்டிஸ்ல இருந்து, முனிசிபாலிட்டிஸ் இதுல இருந்து வரும், பஞ்சாயத்துல இருந்து 29 விதிகள், இங்க 18 விதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்ப அந்த 18 விதியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. என்னென்னலாம் பார்ப்பாங்க, ஈஸி தான், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இதுவும். ரைட், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். அந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே எழுதியிருக்கேன்ப்பா, அதை பாருங்க. அதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்க அடிச்சிடலாம். இப்பதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், பார்த்து போனா அடிக்கலாம். ரைட், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பல தடவை கேட்டிருக்காங்க. இது 10th புக்ல தப்பா இருக்கும். 10th புக்ல அட்டார்னி ஜெனரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் அட்டார்னி ஜெனரல் கொடுக்கல, அது சென்ட்ரல் செக்ரட்டேரியட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க அட்டார்னி ஜெனரல் கொடுக்கல. பட் ஆப்ஷன்ல ஓகே வி கேன் எலிமினேட், இந்த ஆப்ஷனை வச்சு நீங்க பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. போஸ்கோ சட்டம் 18 வயசு தாங்க. நிர்பயா கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இதை அடிச்சிடலாம். ரைட், என்னது எவ்ரி சிட்டிசன் டெரிட்டரி, ஓகே, இது ஒன்றும் இல்லை. இங்க ஸ்கெடியூல் காஸ்ட் வருமா, ஸ்கெடியூல் ட்ரைப் வருமா? ஓகே, ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அடிக்கலாம். ஆக்டிவிஸ்ட் பாலிசி, லுக்கிஸ்ட் பாலிசி அப்படிங்கறதெல்லாம் பழசு. இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் உள்ள வரும்போதே 2014லயே ஆக்டிவிஸ்ட் பாலிசி பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப ஆக்டிவிஸ்ட் பாலிசி நிறைய என்ன சொல்ல எமர்ஜ் இது. ஸோ அதனால அது பாருங்க. ஏசியான் கண்ட்ரி பத்தி பாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் நேரடியா சொல்லல, ஆசியா நாடுகள் பத்தி பாருங்க. ஆசியா நாடுகள்ல இந்தியா உறுப்பு நாடா இல்ல, ஆனாலும் நம்மளுடைய வர்த்தகம் பெரு அளவுல வந்து ஆசியானை மையப்படுத்தி இருக்கு. ஸோ அப்ப அதை பார்த்து வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதனால அது அடுத்தது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி, அப்படியே இந்த இதுல கொடுத்துருப்போம். ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போது எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் போட்டோமா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வருடம் இருக்கும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சிடலாம். சொன்னா ஈஸி தான் அது. ரைட், நம்ம பார்த்ததுதான் இந்த மாதிரி லா கமிஷன். ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாரு, 10th யாரு, பல தடவை. ஆனா வந்து தமிழ்நாடு லா கமிஷன் கேட்பாங்கன்னு நினைச்சேன், கேட்கல, விட்டுட்டாங்க. இந்த தடவை வரும். 121 கேட்டிருக்காங்க, ஸ்கெடியூல் 8 கேட்டிருக்காங்க. ஐயோ, இது பாலிட்டி ஃபுல் வீடியோ பார்த்திருந்தா அடிச்சிருக்கலாம். இந்த அப்படியே கொடுத்துருக்கேன். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பாத்தீங்க, திருப்பி மாத்தி பண்ண முடியல, அப்படியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இது வந்து மிஸ் பண்ணோம். கவர்னர் வச்சு கேட்பாங்க நினைச்சேன், பிரசிடென்ட் வச்சு கேட்டாங்க, புஞ்சி கமிஷன் வச்சு கேட்டாங்க. ஆர்டிகிள் 3 போட்டா என்ன அர்த்தம், நாமம் போடுறாங்க. நாமம் போட்டா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டா சொல்லியிருக்கேன்னா 1 2 3 அப்படிங்கிறது என்ன, 1 2 3 2 1 3 சொல்லியிருக்கேன். 1 2 3னா பிரசிடென்ட். ஜல்லிக்கட்டே இப்படிதான்ப்பா வந்துச்சு, 1 2 3 மூலியமா தான்ப்பா வந்துச்சு. பிரணாப் முகர்ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட் வந்து சட்டம் வந்திருக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆர்டினன்ஸ் தானே. அது 2 1 3னா கவர்னர் கொண்டு வர்ற ஆர்டினன்ஸ். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ஆர்டிகல் 40 அப்படியே வந்திருக்கா, இது அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். ஓகே, ஆர்டிகல் 21 டிஸ்கஸ்டு. இதெல்லாமே இங்க போட்டிருக்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுதான். எத்தனை கொஸ்டின். கோஆபரேட்டிவ் சொசைட்டி நான் சொன்னேன்னா ZZ வரைக்கும் இருக்குப்பா. ZHல இருந்தாம கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது சொல்லியிருந்தாலே அடிச்சிருக்கலாமே. ZH எங்க இருந்து வருது, அடிச்சிருக்கலாம் ஈஸியா. இங்க பாருங்க, இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் நாங்க வந்து சொல்லல, மற்றது எல்லாமே இந்த 3ஐயுமே நாங்க சொல்லியிருக்கோம். ஜல் ஜீவன் மிஷன், பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகளை காப்பாத்துங்க, பெண் குழந்தைகளை படிக்க வைங்க. பேட்டினா பெண் குழந்தைன்னு அர்த்தம், பேட்டானா பையன்னு அர்த்தம். ஓகே, பேட்டா பேட்டா. ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத் அப்படிங்கிறதே நிர்மல் அப்படிங்கிறது தான் இருக்கும், சுத்தம். நிர்மல் தான் ஸ்வச் பாரத்தா மாறிச்சு. அப்ப அதை வச்சு நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன், இது வச்சுக்கலாம். அண்ட் விமன் ஹெல்ப்லைன் வந்து மிஸ் பண்ணது. நான் சைல்டு ஹெல்ப்லைன் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். விமன் ஹெல்ப்லைன் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு இஷ்யூ நடந்துச்சுப்பா.
அதனால அது வெறுத்து இந்த தடவை இவங்க அரசாங்கத்தை பத்தி இவங்கள கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சேன். கேட்டாங்க. பாலிடிக்ஸ் சொல்ல விரும்பல. சரி, அதே மாதிரி பிடிஎஸ் இது நாங்க அப்படியே இது 3மே நாங்க சொன்ன இதுப்பா. இதுல மிலிட்ரி பர்சன்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டு போலீஸ்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, போலீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அவங்க வந்து மிலிட்ரின்னு போட்டாங்க. இது அப்படியே கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நானே இப்படின்னு திகச்சு நின்னேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ரைட், எடப்பாடி பழனிசாமி சார் தான் வந்து இதை உயர்த்தி கொடுத்துருப்பாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நல்ல விஷயம். எக்கனாமிக்ஸ் வீடியோ ஃபுல்லா அதான் ஈகோ வீடியோன்னு போட்டிருப்பேன். எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தா இந்த ஸ்கீம்ஸ் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸ் வீடியோல தான் இந்த ஸ்கீம் இங்க பாருங்க, ஃபுல் ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம்னு போட்டு அப்படியே கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இங்க கேட்டிருக்காங்க. மன்ரேகா திட்டம் சிடிஏ இங்க கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் அடுத்து நீங்க புக்கை பரட்டுனீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ல சிடிஐனா என்ன அப்படின்னு விரிவா கொடுத்துருப்பான். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகே, ஐடென்டிபிகேஷன் வராது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இது கரெக்ட் தான். ஸோ அப்போ சிடிஐ வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ அதை வச்சு நீங்க அடிச்சிடலாம். இந்த ரெண்டும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இது வருமா வராதா? ஆப்ஷனை பார்த்து அடிக்கலாம். முடிஞ்சா இதுல சிடிஐ அடுத்த கொஸ்டின்லயே வந்திருக்கும். ராஜாஜி பத்தி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சேல்ஸ் டாக்ஸ் பத்தி கேட்பாங்க, உப்பு சத்தியாகிரகம் பத்தி, வேதாரண்யம் பத்தி கேட்பாங்க, ருக்மணி வந்து ஃபைன் கட்டினாங்களா அதை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி சொன்னேன். சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்தது யாரு, எதுக்காக கொண்டு வந்தாரு அதெல்லாம் சொன்னேன். பட் இதை நான் எதிர்பார்க்கல. பட் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ராஜாஜி சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதைய பத்திரிகை வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க. என்னன்னா, பரம்பரை தொழிலாளர்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடர் கல்வி. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப குருகுல கல்விக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க, பிளேட்டை மாத்திட்டாங்க. பட் ராஜாஜி ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருகுலத்துக்கு போங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்னா இந்த தொழில் தான் இருக்கணும், இப்ப இவர் முதலமைச்சரா, இவர் பையன் முதலமைச்சர் தான் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்ல வரல. எப்ப ஃப்ரீ டயத்துல போய் வீட்டுல அப்பா செய்யற வேலையும் கொஞ்சம் கத்துக்கோங்கப்பா, ஆன் பிஹாஃப் ஆஃப் கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னா சொல்ல வந்திருப்பாரு. இப்ப நான் ராஜாஜிக்கு சப்போர்ட் பண்றேன்னா உடனே சாயம் பூசுறது, இவன் தான் நொந்துட்டேங்கண்ணா. நீங்க உங்க கமெண்ட்ல வந்து சில நேரங்கள்ல வந்து குத்துறீங்க, கொல்றீங்க. பிளீஸ், நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டிஎம்கே கலைஞர் கருணாநிதி ஐயா பத்தி ஒரு வீடியோ போட்டேன். ஸ்கூல் புக்ல இருக்கிறத புது ஸ்கூல் புக்ல மாத்திருக்காங்க 10th புக்ல அப்படின்னு சொல்லி போட்டேன். உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட், அரசாங்க வேலை வேண்டும் ஆனா முன்னாள் முதல்வர்களை மதிக்க மாட்டீங்க. அந்த கமெண்ட் பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமா இருக்குப்பா. ஏன்னு தெரியும், ஏன் அவ்வளவு கீழ்த்தனமான கமெண்ட் எல்லாம் வேணுமா? அந்த தலைவரையும் திட்டிட்டு என்னையும் திட்டிட்டு என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம் என்ன? சந்தோஷம் என்ன வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி கமெண்ட் போடும்போது? வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிச்சிட்டேன் அவருக்கும். பாருங்க, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா. ஓகேங்களா, டிட்டோ கொஸ்டின் பா, கவர்மெண்ட் ஸ்கீம். இதெல்லாம் இன்னி நேரத்தை உட்காந்து எழுதுனதான் இல்ல. இங்க பாருங்க, தீன் தயாள் உபாதய அந்தியோதய யோஜனா, இதை எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தீன் தயாள் அந்தியோதய யோஜனா எதுக்காக இது கொண்டு வந்தாங்க? எக்கனாமிக் வீடியோல இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, இது 2 தடவை கேட்டிருப்பாங்க இதே மாதிரி. எத்தனை தடவை நம்மளுடைய கற்பதைய டெஸ்ட் பேட்ச்ல நான் சொல்லியிருக்கேன். ஒரே கொஸ்டின் ஆப்ஷனை மட்டும் மாத்தி 2 தடவை கொடுத்துருப்பேன். குரூப் 1லயே கேட்கிறேன்னா குரூப் 4ல வராதா, குரூப் 2ல வராதா? இப்படி ஒரு சில கொஸ்டினை வந்து வச்சிருவாங்க. பெரியார் பத்தி எத்தனை தடவை முன்னாடி போய் பார்த்தீங்க? ரைட்டா? அடுத்தது இது என்வரான்மெண்ட் சம்பந்தமானது. WHO இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜல் சக்தி மினிஸ்ட்ரி, ஜல் ஜீவன் மிஷன் கேட்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரக்கூடியது. ஏன்னா உங்க வீட்டு சைடு ப்ளூ கலர்ல நல்ல தண்ணி குழாய் போட்டிருக்காங்களாப்பா? உங்க வீட்டு சைட்ல, நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணா இருங்க, உங்க வீட்டு சைட்ல ப்ளூ கலர் குழாய், நல்ல தண்ணி வர்ற குழாய் போட்டிருக்காங்கல்ல, அப்ப ஜல் சக்தியை மறந்துடக்கூடாது. அப்படியே எல்லாமே எங்களோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கற்பதையோடைய அந்த ஸ்கீம்ஸ்ல ஒரு வீடியோ, சாரி பட்ஜெட் இல்ல, ஸ்கீம் வீடியோ ஒன்று இருக்கும். அந்த ஸ்கீம் வீடியோல அது
அப்படியே நான் கொடுத்துருக்கேன். புதுமை பெண், விடியல் பயணம், ஃப்ரீ பஸ் விடுறாங்க. ஓகே, அதுக்கு பேர் எப்ப, நான் என்ன நினைச்சேன் டேட் எல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை கேட்கல. டேட்டு எப்ப இதுக்கு பேர் மாத்தினாங்க, தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஆக்சுவலா பேர் எப்ப இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சேன். பட் நல்ல வேலை ஈஸியா கேட்டு வச்சுட்டாங்க, பெனிஃபிஷரிஸ் மட்டும் வச்சு. அடுத்தது ரூபா சிம்பிள் வச்சு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க நினைச்சேனா, சொன்னேனா, ரூபா சிம்பிள் வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த சிம்பிள், இந்த ருப்பி சிம்பிளை கொண்டு வந்ததே டிஎம்கேவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய பையன் தான். மும்பை ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா படிச்சவர், இப்ப ப்ரொஃபஸரா இருக்காரு அதே இடத்துல. அவர் வந்து ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலியமா, காம்படிஷன் மூலியமா, எக்ஸாம் இல்ல காம்படிஷன் மூலியமா இந்த சிம்பிள் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு கலைஞரையா கிட்டே வாழ்த்து வாங்கினாருப்பா. அந்த வீடியோ எல்லாம் அந்த டயத்துல, இந்த இது கிரியேட் பண்ண டயத்துல 2014, 15 அந்த மாதிரி டயத்துல எல்லாம் போய் பார்க்கும்போது, ஆமா இல்ல அந்த டயத்துலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த டயத்துல எக்ஸாம் எழுத வர்றேன். அப்ப அந்த வீடியோவை பாக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப அந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா, இவர் தானே கண்ணாடி போட்டு சின்ன பையன். இப்ப அவரே வந்து புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னு தெரியல, ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு அதை. இது பாருங்க, இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, சைல்டு செக்ஸ் ரேஷியோ கொடுத்தாங்களா, நான் லிட்ரேசி ரேஷியோ பத்தி கொடுத்துருந்தேன். லிட்ரேசி ரேஷியோ வரும், நீங்க வந்து இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் படிக்கும் போது, அதுவும் குறிப்பா வந்து 11th ஸ்டாண்டர்ட் 11th லெசன் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு பொருளாதாரம்னு இருக்கும்ல, அதை படிக்கும் போது இதெல்லாம் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கேட்டாங்க. சூப்பர். சோலார் பவர் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இது நாங்க மிஸ் பண்ணதுப்பா. CDI ஏற்கனவே வந்திருக்கா? இது பாருங்க, பாவர்ட்டி லைன் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கலோரி பேஸ் பண்ணி. அதுல வந்து SD டெண்டுல்கர் கமிஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்துருந்தா அடிச்சிருக்கலாம். முத்ரா பேங்க் வந்து நாங்க மிஸ் பண்ணது, இது அப்படியே இந்த ஸ்கீம் அப்படியே நாங்க வந்து கொடுத்ததுதான். முத்ரா பேங்கை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இந்த தடவை விட மாட்டோம். முத்ரா வங்கி ஸ்கூல் புக்லயே இருக்கும் முத்ரா பேங்க் எதுக்காக இருக்கு அப்படின்ட்டு. MSME பத்தியும் நாங்க வந்து பார்த்துருந்தோம், ஒரே ஒரு இடத்துல வந்துருந்துச்சு. பினான்ஸ் கமிஷன்ல 15th பினான்ஸ் கமிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். பினான்ஸ் கமிஷன்ல 15th பினான்ஸ் கமிஷன் நம்ம ஸ்டூடெண்ட் வாங்கின ரிசல்ட். இங்க வச்சனே, சரி விடுங்க. ஸோ இது ஏன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வச்சு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்னா, இதுலயே நீங்க பார்க்கலாம். இந்த HDI வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். விளம்பரம் வரக்கூடாது, விளம்பரம் வந்துருச்சு. இதுலயும் இவங்க தானா? இதுல வந்து பாருங்க, இந்த எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். HDIல என்னென்னலாம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருந்தா டெய்லி CAல இருக்கு. டெய்லி CAல HDIல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய இது என்னென்ன கொஸ்டின் எல்லாம் இந்த HDIல இருந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த HDI ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். தமிழ்நாடுக்கும் கொடுத்துருப்பேன், இந்தியா லெவல்ல இருக்கக்கூடியதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அது பார்த்துருந்தீங்கனாலும் வாய்ப்புகள் உண்டு. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன், தமிழ்நாடு ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லியிருப்பேன். ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, NK சிங் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான். RBI ஏற்கனவே வந்தது, ரெப்போ ரேட், பேங்க் ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா வந்து ரெப்போ விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு, லோன் எல்லாம் நிறைய பேர் வாங்கலாம், அப்ப லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நிறைய லோன் வாங்குறதுக்கு உள்ள வரணும் அப்படின்லாம் பார்த்தோம்லப்பா நியூஸ்ல. நார்மல் செய்தி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னாலே ஐ திங்க்
புதிய தலைமுறை இந்த மாதிரி நியூஸ்ல பாத்தீங்கன்னாலே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ ரெப்போ விகிதம் மாற்றுறதுனால என்ன, நிதி ஆயோக் அப்படியே கொடுத்தது ஏற்கனவே பார்த்துட்டோம், நிதி ஆயோக் பத்தி என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் இதுல இந்த தலையானங்கானத்து பாண்டி நெடுஞ்செழியன்னா யாருன்னு நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் நான் சொல்லலை, சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இந்த தடவை வைக்கணும். அடுத்தது சுயமரியாதை இயக்கம் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், பாத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். இது 2 தடவை கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் பத்தியும் கேட்டிருக்காங்க, சுயமரியாதை திருமணம் பத்தியும் கேட்டிருக்காங்க. இது இது மிஸ் பண்ணதுப்பா, நாங்க மிஸ் பண்ணதுல இது சொன்னேன்னா சுயமரியாதை அதுல அன்னைக்கு வீடியோலயே சொல்லியிருப்பேன், தாலி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும்பா. சுயமரியாதை திருமணத்துல தாலி அண்டு ரிங்கு, ஓகே, ரிங்கு அண்டு தாலின்னு இருக்கும், இல்ல அதை 6 தாலின்னு மாத்துங்கன்னு பெரியார் சொன்னதாக ஒரு செய்தி, அதை பத்தி நான் குறிப்பிட்டிருப்பேன். அப்ப தாலி டையிங் செரிமனி பத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தே டிட் அவே வித், அதாவது அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வேணும்லாம் பண்ணல, விருப்பம் இருந்துச்சுன்னா கட்டிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஒரு கேள்வி, எஸ்ஐஎல்எஃப் பத்தியும் வரும்னு சொல்லியிருப்பேன். அஞ்சலை அம்மாள் பத்தி இங்க பாருங்க, இது வந்து கொஞ்சம் சுத்தல்ல விட்டது தான், பட் நான் ஈஸி தான். இங்க வெல்லஸ்லி அண்ட் கேனிங் வச்சு நீங்க ஈஸியா அடிக்கலாம். ரோசாப்பூ துரை, ஓகேங்களா, மதுரை மக்கள் அன்போடு அழைக்கப்பட்ட அவரை பற்றி ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி பிலீவ் பண்ணதுதான், ஓகேங்களா? பட் ஆனா கொஞ்சம் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. இது வந்து நம்ம சொன்னது, இந்த காயின்ஸ் பற்றி எல்லாம் கேட்டுருவாங்க கொஸ்டின், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல கேள்விகள் இந்த ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் இன்னும் நாங்க டெப்தா போகணும், அதை விட்டுட்டோம், நாங்க டெப்தா போயிருக்க வேண்டியது விட்டுட்டோம். இங்க பாருங்க, இதுவும் நாங்க விட்டது, ஓகேங்களா? நினைச்சோம், பட்னா அந்த நிறைய தகவல்கள் மண்டக்குள்ள ஓடுறதுனால இந்த வீடியோ போடுறதுக்கு மறந்துட்டோம்ப்பா. இது நினைச்சேன், பட் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கட்டும், குரூப் 2ல அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதுல எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அப்போ இந்த தடவை கேட்டுருவாங்க பழைய விஷயங்கள், அந்த ஆரம்னா என்ன, அந்த நகை வச்செல்லாம் கொஸ்டின், குண்டல கேஸ்னா எங்க, குண்டலம்னா எங்க போடுறது, ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்லப்பா, அணியறது வச்சு காலில் போட்டா பசங்களுக்கு ஒண்ணு, பெண்களுக்கு ஒண்ணு. ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு நகை இருக்கு, எல்லாமே தங்க நகைப்பா, அந்த தங்க நகை இங்க போட்டா ஒரு பேரு, இங்க போட்டா ஒரு பேரு, இங்க போட்டா ஒரு பேரு, இங்க போட்டா ஒரு பேரு, ஓகே? ஸோ உங்களுக்கு புரியுது, இப்படி இடுப்புல போட்டா ஒட்டியானா, இப்படி ஒவ்வொரு பேர் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தொடக்கு, அதே மாதிரி எரிச்சிரல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஈஸியா அடிச்சிருவீங்க, ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இது சூப்பர் கொஸ்டின், வரக்கூடிய குரூப் 4ல இதை பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்தது மேக்ஸ் தான். மேக்ஸ்ல இந்த இதெல்லாம் யாரா கேட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளிபிகேஷனையே என்ன சொல்ல, டிஃபிகல்டிஃபிகேஷனா மாத்துறது இதுதான், ஓகேங்களா? எளிமையாக்குதல்னு கொடுத்துட்டு எங்களை இப்படி கொடுமையாக்கி வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் இது இருந்துச்சு. கொஸ்டின் பார்க்கும்போது எத்தனை பேர் சும்மா ஏபிசிடி போட்டு வந்தீங்க? ஓப்பனா சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும், பி போடு, சி போடு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போட்டு வந்தீங்க? நானும் அப்படிதான் பண்ணேன். இது ஈஸி, நான் போட்டுடலாம். இதெல்லாம் ஈஸி, ஆனா டைம் தான் இல்லை, ஓகேங்களா? இது பார்த்தோமா, 5 மிஷின் 5 பார்ட்டு 5 நிமிஷத்துல, இதே மாடல்ல நம்ம கிளாஸ்ல ஒன்று பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அது பெர்சன்டேஜ் வச்சோ சம்திங் பார்த்தோம். இத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா இத்தனை வேலை பார்க்குறாங்க, 5 பேர் 5 நாள்ல 5 வேலை பார்த்தா 50 பேர் 50 நாள்ல எத்தனை வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பார்த்தோம்ல. ஸோ லைக் தட், அதே தான். இதோட முடியுது. மேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா பண்ணியிருக்கலாம், இங்க டைம் லேக் ஆச்சு. அது நமக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ கவலைப்படாதீங்க, எக்ஸாம் நல்லா பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். எக்ஸாம் நல்லா பண்ணல, பட் இது ஒரு அனுபவம். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை தான் இது இருந்திருக்கும். ஸோ நாங்கள் இவ்வளவுதும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு எங்களால. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால we guess many things. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ், குறிப்பா வந்து
நம்ம ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி எப்படி இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோமோ, நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் டெலிகிராம்ல கேட்குறீங்க, சார் எங்களுக்கு வந்து இது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோ போடுங்க குரூப் 4க்கு. இன்னைக்கு காலையில ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ எப்படி நாங்கள் எங்களோட வீடியோல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1ல கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருப்பாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்பாரு. 1 வீக் பிஃபோரா போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா வரக்கூடிய எக்ஸாமுக்காக குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், எந்த எக்ஸாமா வேணா இருக்கட்டும், அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கூடுதல் கவனம் செலுத்துங்க. அது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 360 டிகிரி கோணத்துல ரிவைஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாவே வேணும். கடைசி நேர பதட்டம் தேவையில்லை. ஓகேங்களா? ஆனா இந்த குரூப் 1க்கு நாங்க ஏன் முந்தின நாள் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னா நாங்க போட்டதை பார்த்து மாத்திடுவாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி பாக்குறாங்க இல்ல, பட் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டது எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும், அதை நாங்க போட்டிருப்போம். நியூஸ்னா கொஸ்டின் பேப்பர் நியூஸ் இல்ல, இந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு நாங்க ஒரு நியூஸ் எங்களுக்கு வந்திருக்கும். அந்த நியூஸை வந்து நாங்க யூடியூப்ல சொல்லியிருப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா மாறி இருக்கும். நான் வந்து சொல்றது 2019 எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எப்ப வருது அப்படிங்கிறத முன்னாடி சொன்ன ஃபர்ஸ்ட் சேனல் கற்பது AS. நான் என்னுடைய ஃபேஸை காமிச்சு தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே போடுறேன். ஏன் ஃபேஸை காமிச்சு வீடியோ போடுறோம்னா அப்பதான் நம்பகத்தன்மை. சும்மா இப்ப நாங்க சொன்னதெல்லாம் அப்படியே இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம். நான் தான் சொல்றேன், மதுரையில இருந்து நான், என் பேர் குபேந்திரன், நான் தான் இந்த வீடியோ போடுறேன். காரணம்னா யூ பிலீவ் த கண்டென்ட். ஸோ அப்போ அந்த பிலீவ் பண்ணணும்னா என்னுடைய ஃபேஸ் என் முகத்தை மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அப்போ மாஸ்க் புத்தெல்லாம் நான் வரல. ஸோ அப்போ இவ்வளவு நாங்கள் சிரமப்பட்டு நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. நீங்க உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த டிஎன்பிஎஸ்ல படிக்கிறாங்கனாலோ, நீங்க படிக்கிறீங்கனாலோ, உங்க நண்பர்கள் படிக்கிறாங்கனாலோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தாதான் எங்களுக்கு இன்னும் ஆஹா, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி போடுறத விட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டா இன்னும் நல்லா நிறைய பேர் ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சு நாங்க பார்க்க நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ ப்ளீஸ் என்கேஜ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இவ்வளவு நேரம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தா எத்தனை நேரம் ஓடி இருக்கு? கிட்டத்தட்ட 1 hour பக்கத்துல வீடியோ, 1.5 மணி நேரம் பக்கத்துல வீடியோ. பொறுமையா பார்த்த எல்லோருக்கும் நன்றிகள். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். குரூப் 4க்காகவும் குரூப் 2க்காகவும் ப்ரிப்பேர் பண்றவங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. உங்களோட நாங்க கற்பது IAS என்னைக்குமே இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கற்பது IAS கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.